எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா பால்கோவா சேர்த்து போலிங்க. பால்கோவா மட்டும் கிடையாது, அதோட கொஞ்சம் தேங்காய் வெல்லம்லாம் சேர்த்து ஒரு பூரணமாக தயார் பண்ணிட்டு இந்த மாதிரி போலி தட்டலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பொதுவாக போலி அப்படிங்கிறது சில பூஜை நாட்கள் பண்டிகை நாட்களில் கண்டிப்பாக செய்யணும் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தா முதல் வருஷ பிறப்பு, அதாவது யுகாதி அன்னைக்கு நாங்கள் செய்வோம், ஆவணியை விட்டு அன்னைக்கு செய்வோம், தீபாவளிக்கு முதல் நாள் செய்வோம், போகி பண்டிகை அன்னைக்கு, வருஷத்துக்கு 4லேருந்து 5 முறையாவது போலி செய்வோம். நிறைய விதமான போலி ரெசிபிஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த டேஸ்டான தேங்காய் திரட்டுப்பால் போலி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். தேங்காய் திரட்டுப்பால் போலி செய்யறதுக்கு முதல்ல பாலை குறுக்கி வச்சுக்கணும். பால்கோவா மாதிரி செய்கிறதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா அடிகனமான வானலியில் வச்சுருக்கேன். அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே கொதிச்சு பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு நல்ல பால் குறுகி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க. பால் எடு நல்லா கட்டிடும். அப்பப்போ வானலி ஓரங்களில் இருக்கிற அந்த பால் எடெல்லாம் நல்லா கரண்டியால் நம்ம தேய்ச்சி விட்டுட்டே இருந்தால் உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா அது சூடாகி உங்களுக்கு வானலி முழுக்க ஸ்பூனால் எடுக்காத அளவுக்கு ஒட்டிக்கும். ஆனால் அப்பப்போ ஸ்பூனால் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கம்ப்ளீட்டாக இந்த பால் நல்லா குறுகி ஒரு கோவா பதம் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 35 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டே நம்ம இந்த மாதிரி பாலை குறுக்கணும், பக்கத்துலேயே நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவு நல்லாவே திக்காக எடுத்து இப்போ அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்லேயே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே உங்களுக்கு நல்லாவே கெட்டிப்படும். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. சூடு ஆறினப்புறம் நல்லாவே கெட்டிப்பட்டுடும். இப்போ சூடு ஆறினப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஒரு 3 மணி நேரம் வச்சுருந்தேங்க. பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. 1 லிட்டர் பால் எடுத்தால் கிட்டத்தட்ட டேபிள் ஸ்பூனால் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கோவா கிடைக்கும். இப்போ பூரணம் செய்கிறதுக்கு கப்பளவில் 1/2 கப்பு கோவா எடுத்துட்டோம்னா 1 கப்பு தேங்காய் துருவல், 3/4 கப்பு வெல்லம் இருக்கணும். சர்க்கரை சேர்த்துக்கலாம், நான் இன்றைக்கி வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கோவா கலர்ன வானலிலே பூரணம் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே ஓரங்களில் பால் எடெல்லாம் ஒட்டின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். முதல்ல நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிப்போம். இப்போ இந்த கோவா கலர்ன வானலி எடுத்துக்கிறேன். முதல்ல தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயில் ஒரு மாய்ஸ்சர் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கோவா கலர்ன வானலியில் சேர்க்குறப்ப அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பசை பார்த்திங்கன்னா இந்த ஓரங்களில் ஒட்டின்னு இருக்க பால் எடெல்லாம் தேங்காயோட சேர்ந்துடும். தேங்காயும் 2 நிமிஷம் வறுத்தா மாதிரி ஆச்சு. இந்த பூரணம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க. அதனால் நிதானமாக நம்ம அந்த தேங்காவை நல்லா கிளறிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கோவா சேர்த்துக்கிறேன். கோவாவும் சேர்த்து தேங்காவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெடியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கரைசல் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காவோட நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷமாவது கோவாவை கிளறணுங்க. கிளறினதுக்கப்புறம் ரெடியாக நான் கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசல் சேர்த்துக்கிறேன். அளவுக்கு அதிகமாக தண்ணி விட்டுடாதீங்க, ரொம்ப நேரம் ஆகும் இந்த பூரணம் கிளறி வர்றதுக்கு. அதனால் வெல்லம் கரையிறதுக்கு ரொம்ப குறைச்சலாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ கரைச்ச வெள்ளத்தை கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். முதல்ல கொஞ்சம் வெள்ளை கரைசல் சேர்த்துட்டு நல்லா அந்த கோவா தேங்காவோட மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த திரட்டுப்பால் கொஞ்சம் திரிஞ்சு போன மாதிரி இருக்குங்க. அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுட்ட மாதிரி ஆகிடும். மீதி இருக்கிற அந்த வெள்ளை கரைசலும் சேர்த்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்குது. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கிளறினா போகும். கொஞ்சமாக உங்களுக்கு நல்லாவே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த பூரணம் பார்த்திங்கன்னா போலி தட்டத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இதை அப்படியே கொழுக்கட்டை உள்ள ஸ்டஃப் பண்ணலாம். அதாவது மேல் மாவை அரிசி மாவை கிளறிட்டு அந்த பூரணத்துக்கு பதிலாக இந்த பால்கோவா சேர்த்த பூரணத்தை வச்சு செய்யலாம். அப்புறம் சோமாசு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்களேன், சூடு ஆறுனதுக்கப்புறம் இது எப்படி இருக்கணுன்றது காமிக்கிறேன். நல்லா கெட்டிப்பட்டிருக்கு, தண்ணி விடாமல் இருக்குது. கையால் உருட்டி பார்க்குறப்ப கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, இந்த பதம் இருக்கணும். இதை விட ஹார்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம போலி தட்டுறப்ப ஒரு பக்கத்துலேயே ஸ்வீட் போயிடும். அதே போல் மைதா மாவுக்கு வெளியே அந்த பூரணம்லாம் தோசைக்கல்லில் போட்டப்போ தீஞ்சு போயிடும். இப்போ 1 கப்பு நான் பூரணம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே கப்பால் 1 கப் மைதா மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ முழுக்கவே நீங்கள் தாராளமாக 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் எப்படி பூரண் போலி பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 கப்பாக எடுத்துக்கலாம். முதல்ல 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பாக சேர்த்துக்கலாம். போலி மாவு எந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசையணுமோ அப்போ தான் அந்த போலி பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆனாலும் ஓரங்களில் அந்த மாவு ஹார்ட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, முதல் நாள் போலி நல்லா இருக்குது, மறுநாள் ரொம்ப ஓரங்கள்லாம் அந்த மைதா மாவு ஹார்டாக இருக்கேன்னு. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. சூடாக சாப்பிட்றப்ப தெரியாது. அதனால் மாவை நல்லா சாஃப்டாக பிசையணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். இப்போ 1 கப்பு தண்ணி தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூனாக குக்கிங் ஆயில்,
அது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் வேணாங்க. நம்ம பொரிக்கிறதுக்கு எடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனாக எண்ணெயை சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறப்ப மாவு அவ்வளோ சாஃப்டாகிடுங்க. இப்போ பாருங்களேன், நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நல்ல எலாஸ்டிக் தன்மையோடு இருக்குங்க. இந்த மாதிரி மாவு பிசைகிறப்ப இந்த மாவை இப்படி இழுத்து பார்த்தோம்னா ஓரளவு நல்ல எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கணும். இந்த மாவை பிசைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாதாங்க இன்னுமே நல்ல எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கும். மொத்தமாக நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் மாவு பிசைகிறப்ப யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை மேலே விட்டுட்டு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா முதல்ல பூரணத்தை நம்ம ஒரே அளவாக உருட்டி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கொடுங்க. அந்த மாதிரி ஒன்று போல் பிடிச்சி வச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி பூரணத்தில் எவ்வளோ போலி வரணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக வேணும், நிறைய போலி எண்ணிக்கையில் வேணும்னா சின்னதாக பூரணம் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓரளவு நான் மீடியம் சைஸில் பிடிச்சி வச்சுருக்கேன். அதே அளவு மேல் மாவையும் பிடிச்சி வச்சுக்கணும். பாருங்கள், அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ ஒரு இலகல், அதை பாருங்களேன், இப்படி எடுத்த எலாஸ்டிக் தன்மையோடு இருக்குது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் போலி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பூரணம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நான் மேல் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அதுக்கப்புறம் போலிக்கு உள்ள மாவில் அந்த பூரணம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். எக்ஸஸாக இருக்கிற மாவு கூட எடுத்துடலாம். பிளாஸ்டிக் ஷீட்டோ வாழை இலையோ, உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இப்போ பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேல் மாவை கொஞ்சம் பூரி மாதிரி சின்னதாக கையாலே தட்டிட்டு திரும்பவும் நல்லா உருண்டை பிடிச்சி இந்த பூரணத்தை வச்சுட்டு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே குவிஞ்சிருக்கிற அந்த எக்ஸஸ் மாவை எடுத்துடுங்க. அதனால தான் கொஞ்சம் பூரணத்தை விட மேல் மாவு அதிகமாகவே இருக்கலான்னு. எக்ஸஸாக இருந்தால் அந்த மாவை எடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா திரும்பவும் லட்டு மாதிரி உருட்டிட்டு முதல்ல நம்ம நடுவில் தாங்க தட்டணும். ஏன்னா ரவுண்டாக அந்த பால் மாதிரி பூரணம் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஸ்ப்ரெட் ஆகணும். முதல்ல நடுப்பகுதியில் தட்டிட்டு அதுக்கப்புறம் ஓரங்களில் மெதுவாக தட்டிகிட்டே வரணும். கொஞ்சம் கூட பூரணம் அந்த மாவுக்கு வெளியே வரவே வராதுங்க. அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்ம தோசைக்கல்லை போட்டு தட்டுறப்ப ஆல்ரெடி நம்ம வெல்லம் போட்டிருக்கோம் இல்லையா, அது அப்படியே உருக ஆரம்பித்து கருப்பாக போய்டும், தீஞ்சு போன வாசனை வந்துடும். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்த போலியை நல்லா பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணதுனால கையிலே எடுக்க வருங்க. பாருங்களேன், சுலபமாக எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு உள்ளங்கை அளவுக்கு போலி தட்டுங்க. ஏன்னா இது ரொம்ப பெருசாலாம் தட்ட வராது. மெல்லிசாக நம்ம தட்ட ஆரம்பித்தோம்னா பூரணம்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால் உள்ளங்கை விட கொஞ்சம் பெருசாக ஒரு ஊத்தப்பம் மாதிரி தாங்க நம்ம இதை தட்டி எடுக்கணும். 2 பக்கமும் ஓரளவு நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்தோன்னு பார்த்திங்கன்னா பூரி மாதிரி உப்புங்க. இந்த மாதிரி உப்பெல்லாம் உங்களுக்கு இந்த போலி வந்தாலே ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் 2-3 நாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் அப்பப்போ சூடு பண்ணிக்கலாம். அப்போ பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லாவே உப்பின்னு வருது பார்த்தீங்களா. ஒவ்வொரு பொடியும் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிறப்ப ஸ்டீம் எந்த பக்கம் வருதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தோசை கரண்டியில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பொடியுமே நல்லா உப்பலாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மாவு நல்லா இலகலாக எலாஸ்டிக் தன்மையோடு பிசைஞ்சிக்கணும். அதே போல் பூரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, வெல்லம் கசிகிற அளவுக்கு ரொம்ப இலகலாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் 2வது போலியும் தட்டிட்டு தவாவில் போட்டு நல்லா வேக வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் மாதிரி சின்னதாக தாங்க நம்ம போடணும். ஒரு பக்கம் கலர் வந்தப்போ தான், அதை கொஞ்சம் நிறம் மாறி வெந்ததுக்கப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த திருப்பி போட்ட பக்கமும் கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் தாங்க. இந்த மாதிரி சேர்த்தோன்னே நல்லா உப்பலாக ஆரம்பிக்கும். பொதுவாக நாங்கள் போலியெல்லாம் நம்ம சாப்பாட்டில் இலையில பரிமாறுறப்ப மேலே கொஞ்சம் நெய் சேர்ப்போம். பால் வேணுமான்னு கேட்போம். பாலில் பிசைஞ்சு இந்த போலி சாப்பிடுவாங்க, பாயசம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த பால்கோவா சேர்த்து இந்த தேங்காய் திரட்டுப்பால் போலிக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்க்க வேண்டாம். பரிமாறுறப்ப பால்லாம் சேர்க்கவே வேணாங்க. நல்ல பால்கோவா வாசனையோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொதுவாக போலி அப்படிங்கிறது பண்டிகை நாட்கள், பூஜை நாட்களில் செஞ்சாலும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த தவறெல்லாம் திருத்திண்டு பண்டிகை நாட்களில் ஒரு பதட்டம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். செய்யக்கூடிய அந்த போலி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஒரு போலி நான் எடுத்து பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ செஞ்சேன், உடனே இந்த வீடியோவாக போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேங்க. பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம இப்படி பிரித்து பார்க்குறப்ப நல்லா அந்த இலகலாக அந்த பால்கோவா, தேங்காய், வெல்லம் ஓரங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஸ்வீட் இருக்குது. ஓரங்களில் அந்த மாவு ட்ரை ஆகலை, சாஃப்டாக இருக்குது. அவசியம் இந்த மாதிரி போலி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.